சீரமைத்து ஓய்வெத்த குருவே குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுரலோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சிவபாலா ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்க பாடல். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குருவணக்க பாடல். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. எடுத்து அண்டமதில் குருவெடுத்து அறிவை பெற்று அண்டமதில் குருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ. கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ. கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சாந்தி யோகம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம் மற்றும் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அறிந்த தெளிவு. எல்லையுண்டு பொறுமைக்கு என்றால் அந்த இடைக்காலம் சீனம் வஞ்சம் வளர்த்ததாகும். தொல்லையுண்டு வாழ்விலேனில் மூலம் வந்து தொடர்பு அறியாமை முறையற்றாட்சி. நன்றி. வாழ்க வளமுடன். திருப்பாவை 27 பாடல். கூடாரை வெல்லும் சீகோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாமணிவோம் ஆடை போடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's poem, Conscious Clarity. Desires being the products of the thoughts and thoughts the result of the soul, there cannot be a difference between the I and the desire. The desire itself is the I, and as such the I cannot exist without desires. Desires cannot be eliminated, for where there are no desires there is no life. Only the divine state which has no needs can exist without desires, whereas all living beings are subject to it. Care should be taken to see that the results do not harm anyone even in the future. This, however, is not what really happens, because our needs keep increasing and our desires increase and leading to miseries and problems, while desires lead to our own improvement, progress, or the welfare of the society can be entertained. Those for materialistic things should be avoided. Desires cannot be suppressed, but can be analyzed with total awareness and eliminated. They should be analyzed for their genuineness, the means, and the final outcome, which will provide a clear picture regarding their desirability or the need to eradicate them immediately. The commodities need not be always eliminated. Only the feeling that the pleasure lies in the commodities should be done away with. Until this state of mind is achieved, salvation remains beyond the individual. Thiruvalluvar says, freedom from the bondage of desires mitigates suffering. Until then, the mind vacillates in vagueness. Acceptance of the desires, fulfilling them with due consideration for the laws of cause and effect, understanding the nature and extent to which the desire can influence us, and the fact that they cannot be totally avoided is important. Otherwise, they can harm us by giving rise to attachments.
The primary reason behind attachments is the involvement of the mind with desires and the ways to enjoy them. They defeat the purpose of life because the mind turns to enjoyment of materials and ways to possess them. Desires turn to greed, and when controlled gives rise to anger and the five cardinal sins. Man sinks into state of immorality from which there is no escape. Detachment is awareness of the nature and the extent to which attachment is possible. It is the state wherein pleasures are enjoyed with full awareness, yet the mind doesn't get involved with them. This is called a state of detached attachment. So, if there is a limit to patience, then the gap in between is filled by anger and vengeance. Problems and miseries are the result of deeds born of attachments and improper governance or administration, which are at variance with the purpose of life. They are a part of the treatment meted out by the divine to correct the conscious mind and should be accepted as a part of the natural order of things meant to uplift the individual. Every individual should look upon himself as a part of the society and strive for the welfare of all. The senses alone should relate to the actions and the mind remain detached. Thank you. Tirupavai, poem 27. It is tradition to cook and serve sweet rice, which is sweet pongal, with lots of ghee on the day that this verse is chanted in the temples. The gopis now tell the Lord how they will celebrate this great event. It is in contrast with the austerities mentioned at the beginning of the poem. In the previous verse, gopis enumerated all they need for the Pratham, and in this verse, they deal with the fruits of the Pratham. They would all mingle and sit together with the Lord and partake of the ambrosial food, the ghee, thereof flowing down the elbow after decorating self with the lovely clothes and ornaments gifted by the divine couples. Also, Andal here explains Emperuman's distinguished quality of attracting both the favorable and unfavorable entities towards him. Further, she says that the highest level of goal or the result is to be with Emperuman and carrying out service to him continuously without ever separating from him. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அறிந்த தெளிவு. நாம சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், பொறுமைக்கும் ஒரு எல்லைன்னு உண்டு அப்படின்னு. ஆனா இங்க ரொம்ப அழகா சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, எல்லை உண்டு பொறுமைக்கு என்றால் அந்த இடைக்காலம் சினமஞ்சம் வளர்ந்ததாகும் அப்படின்னு. இருப்பு கட்டிய சினம்தான் வஞ்சம். அதாவது இன்னைக்கு நமக்கு கோபம் வருது, யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு செயல். அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்னொருத்தருடைய தவறுக்கு இன்னொருத்தருடைய செயலுக்கு நமக்கு நாம கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டோ, அதான் சினம் அப்படின்னு.
ஒரு தண்டனை தான் சினம். ஆக இன்னொருத்தர் செயலுக்காக நாமையே நமக்கு தண்டனை கொடுத்து கொள்ளணுங்கிற ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா சினம் என்பதற்கு அங்கே இடமே இல்லை. அதை எப்படி அழகா சொல்றாங்க, எல்லை உண்டு பொறுமைக்கு. யாராவது ஒரு செயல் செய்யும் போது அது நம்ம மனசுக்கோ அல்லது நமக்கு உடலுக்கோ பொருந்தாம வரும் பொழுதுதான் அங்கு சினம் என்பதை எழுகிறது. அப்படி வரும் பொழுது அதை வெளியில காமிச்சுக்க முடியல, இப்ப அடக்கிதான் ஆகணும் அப்படின்னு இல்லையா. ஒரு சில நேரத்துல ஒரு சில நண்பர்கிட்ட நம்மளுடைய கோபத்தை உடனே காமிக்க முடியும், எல்லார்கிட்டயும் காமிக்க முடியாது. உடனே என்ன சொல்வோம், இப்ப பழமொழிகள் எல்லாமே ரொம்ப அழகா திருத்திட்டு இருக்காங்க. ஆனா அப்ப என்ன சொல்லுவோம், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்தால் யானைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு எல்லாம். ஆனா இததான் இப்ப அந்த பழமொழியே ரொம்ப அழகா பிரிச்சு சொல்றாங்க. அந்த நெய் அந்த மாதிரி இதுல பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம அதுக்குள்ள போனோம்னா விளக்கம் வேற மாதிரி போயிட்டு இருப்போம். இப்போ அது மாதிரி எனக்குன்னு ஒரு காலம் வரும், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், உன் காட்டுல இப்ப மழை பெய்யறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாமைக்கு பல காரணங்களை நாம கற்பித்து நமக்குள்ள அந்த கோபத்தை அடக்கிக்கிறோம். ஆனா அப்படி அடக்கக்கூடியது தவறு. சப்போஸ் நமக்கு இப்ப கோபம் வந்தாச்சுன்னா கூட ஒரு நிமிஷம் அப்படி பேசி முடிச்சிட்டோம், அது சமாதானம் ஆயிட்டோம்னா கூட பரவாயில்ல. காலம் வரும் வரை காத்திருப்பது, பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது வஞ்சத்துல கொண்டு போய் விடக்கூடியது. அப்படி வரும்போது ஒவ்வொரு தரமும் நாம எதற்காக கோபப்பட்டோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மன அலைச்சூழல் வேகத்துக்கு போகும்போது எல்லாமே நமக்கு வேண்டாத விளைவுகளை தரக்கூடியதுதான். அதனால சினம் தேவையற்றது. அதே சினத்தை நாம உடனே தேவையில்லாத ஒண்ண இன்னும் இருப்பு கட்டிண்டே இருந்தோம் அப்படின்னா அது வஞ்சத்துலதான் போய் முடியும். அதனால பொறுமைக்கு எல்லை என்பது கிடையாது அப்படிங்கறதுதான் இங்க மகரிஷி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். அதே மாதிரி வாழ்க்கையில தொல்லைகள் அப்படிங்கறதும் நமக்கு பிறராலதான் வருது. இந்த சினம் எப்படி இன்னொருத்தருடைய செயலுக்கு நமக்கு தண்டனையோ அதே மாதிரிதான் இந்த சமுதாயத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கூடவே வாழக்கூடிய அன்பர்களோட சில செயல்கள் நமக்கு தொல்லைகளா இருக்கு. ஒரு செயல் கொடுக்கக்கூடியதாகும் அப்படிங்கும்போது ஒருத்தர் 2 பேருக்கு அது பிடிக்காம கூட இருக்கும். தொல்லை உண்டு வாழ்வில் எனில், ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தொல்லை வருது அப்படின்னா அதற்கு காரணம் 3 விஷயங்களை இங்க சொல்றாங்க. பந்து தொடர்பு, அறியாமை, முறையற்ற ஆட்சி. யாரோட எந்த தொடர்புல இருக்கும், எப்படி நடந்துக்கணும், எவ்வளவு தூரத்துல, அதாவது அவங்களுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் நம்ம இடைவெளி விட்டு உறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அறிந்த தெளிவு, அதுதான் தலைப்பு. பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு ஒரு தெளிவோட வாழக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி அறியாமை. இந்த அறியாமை அலட்சியம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எப்போ நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா திருப்பி சொல்லுவோம், ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படிமா. அதுவும் இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தினம் கேட்கக்கூடிய ஒரு வாக்கியம், யூ வித்தவுட் மை நாலேஜ் ஐ டிட் இட், ஐ டோன்ட் நோ வை ஐ டிட் இட். இதுதான். இது குழந்தைகள் பருவத்துல சொன்னா பரவாயில்ல, பெரியவங்களும் சொல்லிட்டு தான் இருக்கும், அச்சிச்சோ இப்படி நடக்கும்னு தெரியல ஆனா வச்சுட்டேன். அதே மாதிரிதான் அந்த அறியாமை. அது அதுல இருந்து நாம ஒரு விழிப்பு நிலைக்கு வரணும். முறையற்ற ஆட்சி. ஆட்சி என்பது உலகம் முழுவதும் ஒரே மாதிரி எல்லா மக்களையும் சமமாக பாவித்து உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற நிலை இல்லாமல், கற்றோர் கல்லாதார் என்ற நிலை இல்லாமல், இப்படி 2 விதமா நம்ம பிரிக்க முடியும். அந்த மாதிரி இல்லாம எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நிறைவோடு ஒரு ஆட்சி நடந்தால் எங்கும் யாருக்கும் தொல்லை கிடையாது. ரொம்ப அழகான ஒரு கவி. எல்லையுண்டு பொறுமைக்கு என்றால் அது இடைக்காலம், சினம் வஞ்சம் வளர்ந்ததாகும். தொல்லை உண்டு வாழ்வில் எனில் மூலம் பந்து தொடர்பு, அறியாமை, முறையற்ற ஆட்சி. இந்த பந்து தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்ப அப்பா பையன் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட வயது வரைதான். அதுக்கப்புறம் அவனுக்கும் சிந்திக்க தெரியும், அப்பா ஒதுங்கிக்க தெரியணும். அதே மாதிரி வளர்ந்து வரும் காலத்துல அப்பா ஏதாவது சொன்னா ஓகே, அப்பாவோட அனுபவத்துல ஏதாவது சொல்றாங்க, நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமேங்கிற அந்த ஒரு
சிந்தனை பிள்ளைக்கு வேணும். இது அப்பா பிள்ளைங்கிறது நான் ஓரளவு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது எல்லாருக்குமே உண்டு. எல்லா நண்பர்களுக்கு இடையேயும் எல்லா உறவுகளுக்கு இடையேயும் இருக்கக்கூடிய ஒரு பந்து தொடர்பு தான். அதுதான் அறிந்த தெளிவு. இந்த மாதிரி இருந்துச்சோம் அப்படின்னா நமக்கு கோபம் கிடையாது, வஞ்சம் கிடையாது, தொல்லைகளும் கிடையாது. அதற்கு நமக்கு என்ன பண்ணணும்? நல்ல தவம் பண்ணணும், அகத்தாய்வு செய்யணும். அவ்வளவுதான். இன்றைய திருப்பாவையில ரொம்ப அழகா அம்மா சொல்லிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு மட்டும் நாம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல ஒரு கவி உண்டு இதே திருப்பாவையில, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாக்காலே நாம் எழுவோம். அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா தீக்குறளை நின்றோதும் அப்படிலாம் வரும். அப்போ அந்த பால் சாப்பிட வேண்டாம், நெய் சாப்பிட வேண்டாம், உண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளிர்காலத்துல ஃபேட்டி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் நமக்கு ஜீரணமாறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது நல்ல உழைப்பு எல்லாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகும். இப்ப உழவு அப்படின்னா இப்ப வந்து மார்கழி மாதத்துல இப்ப அறுவடைக்கெல்லாம் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அந்த கடும் உழைப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி குளிர்ல நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு தான் தோணும் எல்லாருக்கும். வேலை செய்யணும் தோணாது. அப்படிப்பட்ட காலத்துல இந்த குளிர் பனி காலத்துல நெய், பால் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அது ஆரம்பம். அப்ப இப்ப பனி எல்லாம் நல்லா குறைஞ்சாச்சு. தை மாசம் வந்தாச்சு. அறுவடை எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப நல்ல பானை வச்சு பொங்கல்லாம் பண்ண போறோம். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க? பால் சோறு மூழ்க நெய் ஊத்தி அப்படியே முழங்கை வரைய அந்த நெய் வழியறதுக்கு சாப்பிடலாம். சோ இப்ப சீசன் மாறிடுச்சு. யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். எவ்வளவு அழகா அந்த சீசனோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இறைவனை இங்க சொல்லும் போது, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. எனக்கு பகைவனாக யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் நாம பார்த்து அவங்களெல்லாம் வெல்லக்கூடிய எம்பெருமானே அப்படிங்கிறது. ஆனா இங்க என்னன்னா செயலுக்கேற்ற விளைவுதான். இப்ப இங்க கூடார யாரெல்லாம் நமக்கு கூடாதவங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படி அது ஒரு பெரிய லிஸ்ட் நம்மள வந்து கண்ணனுடைய செயல்பாடுகள்ல லீலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவர் செயலுக்கு ஏற்ற விளைவாகத்தான் கண்ணபிரான் அங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த விளைவை கொடுக்கிறார். அப்போ கண்ணன் என்பது இறையாற்றல். இப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருந்தால் நிச்சயமாக நம்மளை அந்த இறையாற்றல் காத்து ரட்சிக்கும் என்பதுதான் இந்த பாட்டு. அது ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இறையை பற்றிய ஒரு தன்மையை, பெருமையை, செயலுக்கேற்ற விளைவை கொடுக்கக்கூடிய அந்த இறையினுடைய தன்மையை நாம புரிந்து கொண்டு செயல்பட்டோமானால் நிச்சயமாக அந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருதுல இருந்த மாதிரி எந்த விதமான தொல்லைகளும் நமக்கு இருக்காது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் திருப்பாவை பாடலுக்கும் ஆங்கிலத்திலே விளக்கமும் இசை வடிவமும் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களும், தமிழிலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவர்களிடம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட பாடுறீங்களா? சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்
உனக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மடங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மையான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருப்புகின்ற உரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். இந்த தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களதும் அன்பு குடும்பம், அவர்களதும் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதிலே நிறைவேறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஒரு அறிவிப்பு. இந்த வருடத்திற்கான கோடைகால குழந்தைகள் பயிற்சி முகாம் மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய அங்கலக்குறிச்சியிலே வேதலோக அன்பு நிலைய அறக்கட்டளையிலே நடைபெறும். தொண்டாற்றி மகிழ விரும்பும் அன்பர்கள் பங்கு கொண்டு பயன்பெற, தொண்டாற்றிட, மகிழ்ந்திட அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்.